மத்தேயு 24 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களை பற்றி நாம் கடந்த தியானத்திலே நாம் பார்த்தோம். கொள்ளை நோய்கள் பல இடங்களிலே உண்டாகும். கர்த்தருடைய வருகைக்கும் உலகின் முடிவுக்கும் அடையாளங்களிலே ஒன்று, பல இடங்களில் கொள்ளை நோய்கள் உண்டாவது. அதற்கு சிறந்த உதாரணம் COVID-19. அது உலகம் முழுவதும் உண்டானது. பல இடங்கள் என்று சொல்வதை விட எல்லா இடங்களிலும் உண்டானது. இந்த உலகம் முழுவதும் கொள்ளை நோய் உண்டாவது என்பது அது மிக குறைந்த நேரங்களில் தான் அது நடந்திருக்கிறது. ஒரு நாடு முழுவதும் உண்டானது, ஒரு பட்டணம் முழுவதும் கொள்ளை நோய் உண்டானது, அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் பல இடங்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய ஒரு பாதிக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஒரு கொள்ளை நோய் உண்டாவது, கோவிட் மாதிரி. அந்த மாதிரி பல கொள்ளை நோய்கள் சரித்திரத்தில் உண்டாகி நடந்திருக்கின்றன. காலரா, அம்மை நோய், ஒரு காலத்தில் அம்மை நோயும் கூட உலகத்தினுடைய பல பகுதிகளிலே அது நடமாடி மக்களை அழித்திருக்கிறது. இன்றைக்கு அது ஒரு சாதாரண நோயாக மாறிவிட்டது. காலரா, பிளேக் என்று சொல்லப்படுகிற ஒரு கொள்ளை நோய், அதுவும் உலகத்தினுடைய பல பகுதிகளில் பல இடங்களில் உண்டாகி இருக்கிறது. இந்த பல இடங்களில் ஒரு கொள்ளை நோய் என்பது, அதுக்கு தமிழ்ல ரொம்ப அழகா கொள்ளை நோய் அப்படின்னு பேரு. ஜனங்களுடைய உயிரை கொள்ளையடிக்கிறது. அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அது வேகமாக பரவும். அதனால் அதுக்கு கொள்ளை நோய் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அது பரவக்கூடியது, மிக வேகமாக பரவும். அப்படிப்பட்ட ஒரு நோய் பல இடங்களில் உண்டாகும். அப்ப இதுக்கு முன்னால சில இடங்களில் தான் அது உண்டானது. ஆனால் கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்ன பிறகு சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் பல இடங்களிலே பேண்டமிக் என்று சொல்கிறார்கள். பேண்டமிக்னா அது உலகம் முழுவதும் உண்டாகிற நோய், தொற்று நோய். எண்டமிக் அப்படின்றாங்க. எண்டமிக்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பரவுகிற ஒரு நோய் என்று சொல்கிறார்கள். பைபிள்ல முதல்ல இந்த கொள்ளை நோய் அப்படின்ற ஒரு வார்த்தை யாத்திராகமம் 9:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகுதான் அது முதலாக பைபிளிலே சொல்லப்படுகிறது. நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் என் ஜனங்களையும் கொள்ளை நோயால் வாதிப்பேன். எப்போது? 13-14 படிக்கிறேன், யாத்திராகமம் 9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியின் மேல் இராமல் நாசமாய் போகும்படிக்கு நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். இந்த கொள்ளை நோய் அப்படின்ற வார்த்தை 79 பக்கங்கள், சுமார் 1500 சுமார் 2000 ஆண்டுகள் இந்த கொள்ளை நோய்ன்ற வார்த்தை பைபிள்ல கிடையாது. 80வது பக்கத்துல தான் இந்த வார்த்தை இருக்கு. சுமார் 2000 ஆண்டுகள் கழித்து தான் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. ஏன் கொள்ளை நோய் வருகிறது? ஆராதனை செய்ய விடாமல் தேவ ஜனங்களை தடுப்பது. அடிமையாக வச்சிருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. 4 தலைமுறை 400 வருஷம் அடிமையாக வச்சிருந்தாங்க. கர்த்தரை ஆராதிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்படலை. அப்போது கர்த்தர் பேசின வார்த்தை தான் இது. 10 வாதைகள் வந்தது. அதில் கொள்ளை நோயும் ஒன்று. இந்த 10 வாதைகளிலே கொள்ளை நோயும் ஒன்று. அதனால ஆராதனைக்கும் கொள்ளை நோய்க்கும் சம்பந்தம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆராதனை செய்வதற்கு தடையாக இருப்பது, அது குடும்பத்திலே என்றாலும் சரி, ஊர்ல என்றாலும் சரி,
வேற எந்த தேசத்திலே என்றாலும் சரி, ஆராதிப்பதற்கு தடையாக இருப்பது அது கொள்ளை நோயை உண்டாக்கும். இன்று ஒரு பெரியவர் வழியில என்னை பார்த்தார். நான் அவங்க ஊர்ல போய் அவங்க சபையில பிரசங்கம் பண்ணேன். அவர் சொன்னார், ஐயா உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, திரும்ப வாங்கினாரு. ரொம்ப நன்றின்னு சொன்னேன். அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னாரு. நீங்க நிறைய அல்லேலூயா சொல்லல, உப்பு மாதிரி தான் அல்லேலூயா, கொஞ்சமா நீங்க அல்லேலூயா சொன்னீங்க. மற்றவங்க எல்லாம் ஒரே அல்லேலூயா சொல்றாங்க, நல்லா இருக்க மாட்டுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அல்லேலூயா அப்படின்றது பிரசங்கத்துல வெறும் அல்லேலூயா போட்டு நேரத்தை கடத்துவதை நான் கடைபிடிப்பதில்லை, அதை நான் ஆதரிப்பதில்லை. ஆனாலும் அந்த அல்லேலூயா என்ன ஒன்று, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு வார்த்தை. அது என்ன, அதை தடை செய்வது என்பது அது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆராதனை ஒழுங்கை அதற்கு மீறி முரண்பட்டு காரியங்களை செய்வது அது சரி அல்ல. ஆனாலும் ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு விவரம் தெரியாம ஒன்ன செய்யறான், அதை நாம் தடை செய்வோமானால் அது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தாது. ஒழுங்கை விட கர்த்தரை ஆராதிப்பது தான் ரொம்ப முக்கியம். இப்ப இன்னைக்கு பாருங்க, கர்த்தரை ஆராதிச்சாலே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. உடனே மதம் மாத்துறான்னு சொல்லிடுறாங்க, மத பிரச்சாரம் பண்றான்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு ஒரே சத்தமா இருக்கு. இந்த உலகத்துல என்னென்னமோ கேவலமான சத்தங்கள்லாம் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு போயிருந்தேன், வட இந்தியாவில். அங்க பாட்டு போடுறான். தனியார் வாகனங்கள், வேன் மாதிரி, ஆட்டோ மாதிரி வாகனங்கள்ல ஜனங்கள் போகிறார்கள். அந்த வாகனங்கள்ல பாட்டு சத்தமா போடுறான், ரொம்ப சத்தமா போடுவான். எப்படிப்பட்ட பாட்டுனா, இரட்டை அர்த்தம் உள்ள ஆபாச பாட்டு. அது இந்தி மொழியினுடைய ஒரு உட்பிரிவு மொழி ஒன்று உண்டு. ஒருவேளை அந்த மொழி பேரை சொன்னா சிலருக்கு மனசு புண்படலாம், அதனால நான் சொல்லல. அந்த மொழியில இரட்டை அர்த்தமுள்ள பாட்டை ரொம்ப சத்தமா வைத்துக்கொண்டு ஜனங்கள் அந்த வாகனத்துல தான் பயணிக்கிறாங்க, வேற வழி கிடையாது. ஆனா ஒருத்தன் ஆண்டவரை ஆராதிச்சிட்டா, எங்களுக்கு சத்தமா இருக்கு, எங்களை தூங்க விடல, எங்களை படிக்க விடலன்னு பிரச்சனை பண்றாங்க. ஆராதிப்பதற்கு என்னென்ன தடை செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். அரசாங்கமே செய்கிறது. சில மாநிலங்களில் அரசாங்கமே செய்கிறது, சில நாடுகளில் அரசாங்கமே செய்கிறது. அதெல்லாம் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு விதத்துல அதை இப்படி கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். பல இடங்களில் கொள்ளை நோய் உண்டாகும் என்றால், பல இடங்களில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடை ஏற்படும், ஆகையினால கொள்ளை நோய் உண்டாகும் என்று கூட நாம் அதை அர்த்தப்படுத்த முடியும். ஆகவே பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றா சொல்றாங்க. என்னமோ அமீபா அப்படின்னு ஒரு நோய் வந்திருக்கு, மூளைக்குள்ள போய் அமீபா தாக்குது, கேரளாவில் அந்த நோய் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு நோய் பேரை சொன்னாங்க, அதுவும் ஒரு மோசமான நோய் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நோய்கள் புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. கர்த்தரை ஆராதிப்பது அதற்கு மாற்று, அதற்கு தீவு கர்த்தரை தடையில்லாமல் ஆராதிப்பது. வீட்டிலே, நாட்டிலே, சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு எந்த விதத்திலும் தடை செய்யாதிருப்போம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆரோக்கியமான செட்டைகளின் கீழே நாம் வைக்கப்படுவோம். ஆமென்.